அரவிந்தாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்நாள் எந்நாளும் போல நன்னாளாக அமைய நம்ம சேனல் சார்பாக நம்ம வாழ்த்துறோம். எல்லாரும் பொங்கல் செலிப்ரேஷனில் பயங்கரமாக பிஸியாக இருப்பீங்க. நானுமே பொங்கல் செலிப்ரேஷனில் தான் இருந்தேன். இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம சரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி வந்தால் எனக்கு இது ஃபைனல் வீக்கு, செலிப்ரேஷன் வீக்கு, இன்னும் 3 நாள் அந்த பிக் பாஸ் முடிய போகுது அப்படின்ற ஒரு உணர்வே வராத அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை ரொம்ப டென்ஷன் ஆக்குது. இப்போது பேச்சு அப்படிங்கிறது எப்படி நம்ம பேசலான்னா, இப்போது பர்சன் ஏ பர்சன் பி பேசிக்கிறாங்க, அவங்கக்குள்ள ஒரு பிரச்சனை, ஒரு மனஸ்தாபம், இல்லை ஒரு வாக்குவாதம், அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்கன்னா அது வேறு. இப்போ நான் எக்ஸை திட்டுறதும் எக்ஸு ஒய்யை என்ன திட்டுறதும் அது வேறு. ஆனால் ஒரு நபர் அந்த இன்னொரு நபரினுடைய எக்ஸனுடைய குடும்பத்தாரெல்லாம் இழுத்து பேசுறது, இதெல்லாம் சீரியஸாக ஏன் பிக் பாஸ் வேடிக்கை பார்க்குறாரு அப்படிங்கிறது எனக்கு தெரில. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வது ப்ரோமோலேயே அது வந்திருக்கு. கானா வினோத் அவர்களுக்கும் தர்பீஸ் அவர்களுக்கும் பயங்கரமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அதாவது இவங்க 3 பேர் இதில் இன்வால்வ்டு, பிரவீன் ராஜ், கானா வினோத், தர்பீஸ். வினோத்தும் நம்ம பிரவீன் ராஜும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க எப்போ திவாகரை கலாய்க்க ஆரம்பித்தாங்கன்னு எனக்கு தெரில. திவாகர் கண்டினியூஸாக காக்கா வினோத்து, கானா வினோத் காக்கா வினோத்துனே சொல்லிக்கிட்டு இருக்காப்புல. என்னடா இருந்தாலும் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவங்களும் ஒரு சைடு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக. யார் திவாகரை போட்டு பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பர்மா பொம்மை, இந்த பர்மா பொம்மை அப்படிங்கிற வார்த்தையை திவ்யா தான் சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. லிட்ரலாக மாறி 3 பேரும் உருவ கேலி பண்ணிக்கிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணிக்கிறாங்க. இப்போது பிரவீன் ராஜும் கானா வினோத்தும் வெளியில் இந்த ஆள் பண்ண வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால் இந்த ஆளை போட்டு புரட்டி எடுக்கிறாங்க. அந்த சைடு அந்த ஆள் எப்படி பேசுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் அந்த தற்பெருமை இருக்குல்ல. இப்போ பிரவீன் ராஜ் அட்டாக் பண்ணணுன்னா, நான் 4 படத்தில் நடிச்சிட்டேன், நீ ஒன்றுமே இல்லை, நீ வீட்டில் இருக்கிற, நீ எல்லாம் பேசலாமா? அதாவது அழகை பற்றி பேசும்போது திவாகரை நீங்கள் எங்கேயுமே பொருத்தி பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பொறி உருண்டை தான் இருந்தால். நானுமே பாடி ஷேமிங் தான் பண்ணுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் நம்ம நார்மலாலாம் விடக்கூடாது. ஏன்னா எந்த லெவலுக்கு இப்போ நீ ஒருத்தரை பேசணுன்னா நீ எந்த லெவலுக்கு போவன்றதை இன்றைக்கி நீ காட்டிட்டல. பிரவீன் ராஜ் மூஞ்சை பற்றி பேசுகிறான், கானாவிரத்து மூஞ்சை பற்றி பேசுகிறான். என்னைக்காச்சும் இவன் மூஞ்சை இவன் பார்த்துருக்கானா? இவன் லேடிஸ் விஷயத்தில் தான் வீக்னஸ் அப்படின்னு நினச்சா, பசங்க விஷயத்தில் வீக்னஸ் போல. நான் சொல்லலை, எங்கள் அண்ணன் ஜோ மைக்கேல் அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல. மன்னிச்சிடுங்க ஜோ மைக்கேல் அண்ணன் ஒரு வீடியோ போட்டிருக்காப்புல இன்ஸ்டாகிராமில். அதை பார்த்தா வானவில் அப்படின்னு போட்டு திவாகரை போட்டிருக்காப்புல. அவன் பேர் என்ன, துஷாரை உட்காந்து தடவிக்கிட்டு இருக்காங்க. அவன் துஷாரை கையெடுத்து விடுறான். அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்குது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. கையெடுத்து விடுறான். உடலையே போட்டு பிசைறான் பாருங்க, ஷோல்டரை அப்படி பிசைறான். ஸோ இந்த ஆள் ஒரு மார்க்கமான ஆள் தான், அது கன்ஃபார்ம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ தான் தெரியுது 3 கல்யாணம் ஏன் அந்த ஆளுக்கு நடந்துச்சுன்னு சொல்லி. என்ன ப்ரோ இவ்வளோ பர்சனலாக போகிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாய் பர்சனலாக போகிறாங்க. அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏவுக்கும் பிக்கும் சண்டைனா ஏவும் பியும் தான் பேசிக்கணும். நீ இன்னொருத்தருடைய குடும்பத்தை எப்படி இழுத்து பேசுவ? எனக்கு என்ன ஷாக்குனா, இதை கேட்டுட்டு எப்படி பிரவீன் ராஜ் அமைதியாக இருந்தாருன்னு எனக்கு புரியல. கானா வினோத் எப்படி அமைதியாக இருக்காருன்னு எனக்கு புரியல. அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா சத்தியமாக இப்போ கேமில் நான் இல்லை, எனக்கு ரெட் கார்டும் கொடுக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. மிஞ்சு போனால் என்னை வெளியில் அனுப்புவாங்க, அவ்வளவுதான். நான் அந்த இடத்துல இருந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக அவனை அடித்து எதனா ஒன்று பண்ணியிருப்பாங்க, கொலைன்னு ஆக்கிட்டு இருப்பான். அடிச்சு என்ன பேசுகிறான் அவன் பிரவீன் ராஜ் அவர் கலாய்க்கிறார். அவர் கலாய்ச்சதுக்கு கானா வினோத்து கேட்குறாப்புல, நீ நடிகன் தானே, ஒரு சீன் சொல்கிற 2 பேரும் நடிகனானா அப்போ வரமாட்டான். அவர் குவாலிட்டியான நடிகர் கூட தான் நடிப்பாரான். அப்படி என்ன கமலஹாசன் கூட நடிக்கிறியா? அவரை விட தமிழ் சினிமாவில் குவாலிட்டியான நடிகர் இல்லை. இப்போ சிவாஜி சார் இருந்தார், செத்துட்டார். கமல் சார் கூட நடிப்பியா? அவர் தான் உனக்கு குவாலிட்டியான ஆளா? டேய், இவனுக்கெல்லாம் யாரா தான் வாய்ப்பு கொடுக்குறது? பேசிகிட்டு இருக்கும்போது இவன் என்ன சொல்கிறான், பிரவீன் ராஜுடைய மனைவி எப்படி தான் இவன் கூட வாழ்கிறாங்கன்னே தெரில. இவன் என்ன மூஞ்சி, இந்த மூஞ்சி எப்படி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இவன் கூட வாழுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எழுத்து வச்சு பேசுகிறான். அதுக்கப்புறமா என்ன சொல்கிறான், இவன் சரியான சந்தேக பேர் வெளி, இவன் கூடலாம் எப்படி அந்த பொண்ணு வாழுது
இவன் கூடலாம் எப்படி அந்த பொண்ணு வந்து இருக்குது அப்படின்னு ரொம்ப பர்சனலாக போகிறான். எல்லாரும் சொல்கிறாங்க இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னா, அவன் என்னை பர்சனலாக பேசினா நானும் பர்சனலாக பேசுவேன். பர்சனலாக என்ன பேசுனாங்க, அவரை வந்து கலாய்க்கிறாங்க, மாடுன்றாங்க, ஒரு பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. நீ ஒன்று பேசணும்னா அப்படி பேசணும். இப்போ பிரவீன்ராஜை பேசணும், இல்லை எனக்கு இந்த பிரச்சனையே வேணாம் அப்படின்னா நீ அமைதியாக ஒதுங்கி போகணும். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா பிரவீன்ராஜ் மனைவி இழுத்து பேசுகிறான். இவன் இந்த மூஞ்சுக்குள்ளலாம் எப்படி ஒரு பொண்ணு வாழுது, சரி அதை கூட விட்டுடலாமே. அடுத்து சொல்கிறான் பாருங்க, இவன் சரியான சந்தேக பேர்வழி, ஒரு சந்தேக பேர்வழி கூட அந்த பொண்ணு எப்படி வாழுது. இந்த ரைட்ஸ் இவனுக்கு யார் கொடுத்தது? நான் என்ன கேட்குறேன்னா, இப்படி பேசுகிறான், பிக் பாஸ் ஒரு வார்னிங் பண்ணலை. எத்தனை பீப் போட்டாங்க தெரியுமா அவன் பேசும்போது? ஏங்க இது ஃபைனல் வீக்குங்க, ஃபைனல் வீக்கு உங்களுடைய ஷோ வந்து நாரி போகுது. கேவலமாக உங்கள் ஷோவை பற்றி பேச மாட்டாங்களா இந்த மாதிரி இந்த ஆள் பேசுகிறத பார்க்கும்போது? ஏன் ஒரு வார்னிங்? இந்நேரம் வந்து பர்சனலாக பேசுனதுக்கு 3 பேரையும் வெளில அனுப்பிச்சிருக்கணும், இல்லை அட்லீஸ்ட் திவாகராச்சும் வெளில அனுப்பியிருக்கணும். அதே மாதிரி கானா வினோத்தை போய் கேட்குறாரு, அவன் வந்து ஒய்ஃப் பற்றிலாம் பேசுகிறான், நல்லா இல்லை அப்படின்னா. கானா வினோத்துக்கிட்ட போயிட்டாங்க, கானா வினோத்து கையில் வந்து பல வெட்டுகள் இருக்கான். அந்த மாதிரி ஆள் கூட எப்படி ஒரு பொண்ணு வாழுது, இப்படி போகிறான். இது என்ன பேச்சு? ஏன் இவனை பேச விட்டு வேடிக்கை பார்க்குறீங்க? யாருமே இதை வந்து கேட்கல. இப்போ விக்ரம் இருக்காப்புல, விக்ரம் வந்து கேட்குறாரு, ரொம்ப பர்சனலாக போகிற மாதிரி இருக்கு வேணான்ட்டு. உங்கள் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அந்த ஆள் எப்படி குதிச்சாங்க. இன்னைக்கு இந்த தர்பீஸ் வந்து சபரியும் விக்ரமையும் வந்து டைட்டில் வின்னர்னு சொல்கிறதுனால இவங்களுக்குள்ள வந்து ஓஹோ இந்த ஆள் சொல்கிறதுனால நம்ம ஜெயிச்சிரும் போல அப்படின்ற ஒரு இதுக்காக இவன் பேசுகிறத அமைதியாக வேடிக்கை பார்க்குறீங்க. ஏன் உங்கள் மனைவியை பேசும்போது உங்களுக்கு வந்து ஒய்ஃப்னு சொன்னதுக்கு விக்கல்ஸுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு, இன்றைக்கி ஒரு பொண்ணை மென்ஷன் பண்ணி இவன் சரியான சந்தேக பேர் வழி இவன் கூட அதை பார்க்குற அவங்க ஒய்ஃப்க்கு எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்க. இவன் ஒரு மூஞ்சில் இவன் கூட எப்படி அந்த பொண்ணு வாழுது. நீ என்னடா ரித்திக் ரோஷனாடா? எனக்கு புரியவே இல்லையே. நீ ஏன்னா உன் மூஞ்சி ஒரு சைஸில் இருக்குது, உன் கை ஒரு சைஸில் இருக்குது, உன்னுடைய உடம்பு ஒரு சைஸில் இருக்குது, உன் தொப்பை ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு டிக்கி ஒரு மாதிரி இருக்குது, எதுவுமே அங்கே ஒழுங்காக இல்லை. அப்படியே லிட்ரலாக வந்து மனித குரங்கு மாதிரி இருக்கிறாங்க. அந்த கெட்டப் போட்டு விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படி தான் இருக்கிறான் இவன் மற்றவங்களுடைய அழகை பற்றி பேசணும், அடுத்தவன் பொண்டாட்டி இவன் கூட எப்படி வாழ்கிறான்னு பேசுறதுக்கு இவனுக்கு என்னங்க தகுதி இருக்குது? ஏன்னா 1க்கு 3 கல்யாணம் பண்ணி அது பத்தாமல் இன்னொரு பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்துக்க முயற்சி பண்ணி அதில் கேஸை வாங்கி ஜெயிலுக்கு போய் இன்னைக்கு நீ வந்து டாக்டர்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்க. இவன் நடிகன், 5 படத்தில் நடிச்சிட்ட, 3 படம் பெரிய படம் சைன் பண்ணியிருக்கேன். எந்த படமாவது இவன் நடித்த படம் வந்திருக்கா வெளியில்? எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒன்று இதை பிக் பாஸ் ஸ்டாப் பண்ணணும், இல்லை அந்த வீட்டில் இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக கேட்கணும். பிரவீன்ராஜ் ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏன் கானா வினோத் அமைதியாக இருக்கீங்க? உங்கள் எதுக்கு இப்போ அந்த பேச விட்டு எதுக்கு? அந்த ஆள் டைட்டில் கேமில் இல்லை, பிக் பாஸ் கேமில் இல்லை, அவன் வெளில போயிட்டான். இப்போ நீங்கள் அவன் பேசுகிறானா உங்களுக்கு சூடு சொரணை இல்லையா? ஒன்று நீங்கள் பேசாமல் கடந்து வரணும், இல்லை அவன் அப்படி பேசுகிறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து அவனை வந்து பேச விட்டு வேடிக்கை, இதை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், திவாகர் உங்களை அந்த மாதிரி பேசுகிறார், உங்கள் மனைவியை உங்களோட சேர்த்து வச்சு பேசுகிறார், நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க? அந்த இடத்துல இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நானாக இருந்தால் அங்கே என்ன கையில் கிடைக்குதோ அதை தூக்கி வச்சிருவேன், கேஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஏங்க மனைவி அம்மா கூட இருக்கிற சொந்தங்களை பற்றி பேசுகிறான் அப்படின்னா அதுக்கு மேலே பொறுமையாக இருந்து நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? அவங்க தான் நமக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆட்கள். அவங்க மேலே ஒருத்தன் கை வைக்கிறான் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இவர் வந்து நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேன் அப்படின்றாரு பிரவீன்ராஜ். என்னத்தை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறீங்க? அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே இவனுக்கு வெளியில் கல்யாணம் நடந்ததை சொல்ல வரார். நானாச்சும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதை நான் ஒத்துப்பேன், நான் அந்த லைஃப்பில் வாழ்கிறேன்றதை நான் வந்து பெருமையாக சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்கிறாப்புல, இன்டெரக்டாக சொல்கிறாப்புல. உனக்கு கல்யாணம் ஆனதை வந்து நீ உன்னால் ஒத்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒன்று அதை முழுசாக கேட்டாச்சு தொலையணும், அதை எக்ஸ்போஸ் ஆச்சு பண்ணி விடணும். அதுவும் இல்லை. இவ்வளவும் ஃபைனல் வீக்கில் நடந்துக்கிட்டு இருக்கு. பிக் பாஸ் வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இது ஒரு கண்டென்ட்டா? அவன் அவங்க குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கான், ஒரு வார்னிங் இல்லை. அதனால என்னால் வெளில அனுப்பியிருக்கணுமா இல்லையா?
நல்லாவா இருக்குது இது பார்க்குறதுக்கு? ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறீங்க? இது ஒரு கண்டென்ட் உங்களுக்கு? அவ்வளோதான். ஃபைனல் வீக்கில் விஜய் சேதுபதி வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்க போகிறாரா? அது வந்து அங்கே ஒரு செலிப்ரேஷன் போயிட்டுருக்கோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தயவுசெய்து இந்த ஆளை இன்றைக்கே அமுச்சு விட்ருங்க. இவன் இருந்தானா கண்டிப்பாக அங்கே அமைதியாக இருக்காங்க. ஆனால் அவங்க ஏன் அமைதியாக இருக்காங்கன்னு தெரில. எவ்வளோ நேரத்துக்கு அந்த அமைதி இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாதுல்ல. அதனால் தயவுசெய்து இந்த ஆளை வெளில அமுச்சு விட்ருங்க. இந்த தர்பீஸுக்கு கடுமையான கண்டனங்கள் வரணும், அவங்களுக்கும் வரணும். அவங்களும் சும்மா இல்லாமல் அந்த ஆளை நோண்டிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் வரணும். விக்ரம் வந்து பேசும்போது திவ்யா மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, அடுத்தவங்க பர்சனல் பற்றி பேசாமல் இருக்கணும். அப்போனா தர்பீஸுக்கு தான் சொல்கிறாங்க, பர்சனலாக யாரை பற்றியும் பேசக்கூடாது. என்னங்க இது? மனைவியை பற்றி பேசுறது, இன்னைக்கு மனைவியை பற்றி பேசுகிறான், நாளைக்கு பசங்களை பற்றி பேசுவான், அம்மா அப்பாவை பற்றி பேசுவான். வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்களா? தெரில. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.